Good evening, students. Welcome to H2OG Chemistry. நான் உங்கள் டீச்சர் சத்யநாராயணன் பேசுகிறேன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பென்சன் டைசோனியம் குளோரைட் ப்ரிப்பரேஷன் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சன் டைசோனியம் குளோரைட் பார்க்க போகிறோம். சரி, இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக 2 மார்க்லேயோ இல்லை கன்வர்ஷன் டைப் ஆஃப் ரியாக்ஷன்லேயோ கண்டிப்பாக கேட்க முடியும். இது எது கீழே வருதுன்னா ரியாக்ஷன் இன்வால்விங் loss of nitrogen gas. இந்த டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கீழே வருது. சரி, என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு காம்பெர்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பென்சின் டயசோனியம் குளோரைடோட பென்சின் டயசோனியம் குளோரைடு கூட நம்ம எதை சேர்ப்போம் அப்படின்னா பென்சினை சேர்ப்போம் இந்த presence ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்படி தான் இந்த ரியாக்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராடக்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஃபினைலாக இருக்கும். டைஃபினைல் அப்படியே இருக்கும். சரி, எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். பென்சன் டைசோனியம் குளோரைடோட நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். C6H5N2Cl. இங்கே N2 பாசிட்டிவாக இருக்கும், Cl நெகட்டிவாக இருக்கும். நான் இந்த பென்சன் எப்படி எழுதிக்கிறேன்னா C6H5ன்னு எழுதிக்கிறேன். இந்த presence ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. நமக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடில் சோடியம் இஸ் பாசிட்டிவ், OH இஸ் நெகட்டிவ். இப்போது கவனிங்க எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு Na இருக்குது, இங்கே Cl இருக்குது. கண்டிப்பாக என்ன வெளியே போயிடும்னா NaCl வெளியே போயிடும். ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியே போகுது. அடுத்தது இங்கே H இருக்குது, இங்கே OH இருக்குது. ஸோ H2O வெளியே போயிடும். தென் இங்கே N2 இருக்குது, N2 கேஸாக இப்போ வெளியே போகும். இங்கே தெளிவாக சொல்லியிருக்கோம் லாஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் அப்படியே வெளியே போயிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் அட்டாச் பண்ண வேண்டியது C6H5, C6H5. சரி பாருங்கள், C6H5, C6H5 ப்ளஸ் ஒரு N2 கேஸ் வெளியே போயிருக்கு, ப்ளஸ் ஒரு NaCl ப்ளஸ் H2O. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் டைஃபினைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏன்னா 2 ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு இல்லைங்களா, அதனால் இதுக்கு பேர் டைஃபினைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் 2 மார்க் கொஸ்டினுக்கு. Hope you understand this reaction. Thank you.